டெக் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போடுறது மூலமா மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் யூடியூபர் சுதர்ஷன். மொபைல், லேப்டாப்னு இப்படி பல கேஜெட்ஸ் பத்தின ரிவ்யூஸை டெக் பாஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியிட்டு வந்தாரு. ஆனா சில பிரச்சனைகள் காரணமா அந்த சேனலை விட்டு வெளியேறிட்டாரு. இப்போ டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற சேனலை தொடங்கி இப்போ அதுல கேஜெட்ஸ் ரிவ்யூஸ் போட்டுட்டு வராரு. இந்த ஒரு சூழ்நிலையில டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் மேல அவரோட மனைவி காவல்துறையில புகார் கொடுத்திருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவரா பணிபுரியிற பெண்ணை தான் சுதர்ஷன் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காரு. சுதர்ஷன் மற்றும் அவரோட அப்பா சுந்தரராஜன் மற்றும் அவரோட அம்மா மாலதி சுதர்ஷனோட மனைவி கிட்ட வீடு கட்ட பணம் வேணும்னு சொல்லி 10 லட்சம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினதாகவும் அவங்க மனைவி 5 லட்சம் ரூபாய் கொடுக்க தயாரா இருந்த நிலையில 10 லட்சம் வேணும்னு கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் அளிச்சிருக்காங்க. இவங்களோட கல்யாணம் அப்பவே சுதர்ஷன் 30 சவரன் நகை, 5 லட்சம் பணம் மற்றும் சீர்வரிசை பொருட்களை வரதட்சணையா வாங்கினதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கர்ப்பிணியா இருக்கிற மனைவியை 10 லட்சம் கேட்டு கொலை பண்ணிருவேன்னு மிரட்டினதாகவும் அவங்களோட மனைவி புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி விசாரணை மேற்கொண்டுட்டு வரதா சொல்லப்படுது. பணம் கேட்டு அடிச்சதா சொல்லி சுதர்ஷன் உட்பட அவரோட அப்பா அம்மானு 5 பேர் மேல சுதர்ஷன் மனைவி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது தொடர்பா சுதர்ஷன் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. டெக் பாஸ் சேனல்ல இருந்து வெளியேறும் போது அந்த சேனல் ஓனர்ஸ்க்கும் சுதர்ஷனுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் இப்போ முடிவடைஞ்ச நிலையில இப்போ மறுபடியும் சுதர்ஷன் சர்ச்சையில சிக்கி இருக்கிறது இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு. ஏற்கனவே இவர் பணம் வாங்கிட்டு தான் ரிவ்யூஸ் கொடுக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுந்திருக்கிற நிலையில இப்போ இப்படி ஒரு வழக்குல அவர் சிக்கி இருக்கிறது மேலும் அவருக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். சமீப காலமா வரதட்சணை கொடுமை காரணமா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிற நிலையில யூடியூபர் சுதர்ஷன் அவரோட மனைவியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினதா வெளியாகி இருக்கிற செய்தி இப்போ சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு.